வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை எவ்வளோ தான் இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் அடித்து தூள் கிளப்புறதுக்கு நம்ம விஜய் ஒருத்தர் இருக்காருங்க. ஏன்டா அவரை பற்றி இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அவர் மனசளவில் நம்ம மல்லியை தாங்க நினச்சின்னு இருக்காரு. ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாம் காலத்தோட சூழ்நிலை, காலத்தோட மாற்றம். இதனால் அவர் எவ்வளோ தான் பிளான் பண்ணி எவ்வளோ தான் இது பண்ணாலும் அது எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. சரி பரவாயில்ல, எவ்வளோ நடந்துச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காரு. யோசிக்கிற செகண்டில் எல்லாமே தலைகீழாக மாறிடாட்டுங்குதுங்க. ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா, கரெக்டாக நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. அப்பா எனக்கு நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் என் உலகம், நீங்கள் இல்லைன்னா அடுத்த செகண்ட் நான் செத்துருவேன், எனக்கு நீங்களும் வேணும், வெண்பா அம்மாவும் ஒரு பக்கம் மல்லிகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் வாயடிச்சு போய் மூச்சடிச்சு போய் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இதுக்கு மேலே என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 குடும்பமும் ஒன்றா சேர போகிறாங்க. நம்ம ரஞ்சிதம் எதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ரஞ்சிதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்கள் இதை செய்யலாம், நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு தான் எப்போவுமே விஜய், இந்த விஜய் நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்தோடையும் கோவத்தோடையும் பேசின்னு இருக்காரு. இந்த இடத்துல என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாத ஒரு புதிராகவே போக போகுதுங்க. பார்ப்போம். எவ்வளவோ பிரச்சனை சமாளிச்சாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளித்தா தான் வாழ்க்கையில் ஒரு பக்கம் சிகரத்தை தொட முடியும். டைரெக்டாக போய் மலைகளை நின்று இந்த மலையோட கொனையை தொடணும்னு சொல்லிட்டு நினச்ச மட்டும் போதாதுங்க. ஏறி போய் தொட்டால் தான் தொட முடியும். அதுபோல் தான் வாழ்க்கையும். வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கம் சரித்தாலும் ஒரு அவரைக்கொட்டையும் சரிக்க முடியாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குது. அதே சமயத்தில் ரஞ்சித் வந்து நானும் விஷம் குடிக்கிறேன், அவள் விஷம் குடித்தா தான் நான் அவளை கல்யாணம் பண்ண பார்க்குறேன், நானும் விஷம் குடிக்கிறேன் என்னையும் கல்யாணம் பண்ணி யாரா இவடி சொனைக்கெல்லாம் சொனையிலெல்லாம் சொன்னேன் அந்த மாதிரி ஒரு சொனையாக இருக்காங்க. இவளை வச்சு நீ என்ன பண்ணுறது நீங்களே சொல்லி பார்க்கலாம். ஒன்றுமே பண்ண முடியாது, ஊருகா போகிறதுக்கு தான் லாக்கி இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டென்ஷனே எடுத்துன்னு இருக்கா. சரி பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு, இதுக்கு மேலே பார்த்துறதுக்கு என்னடா இருக்குது, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளித்து தான் ஆகணும், சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்காங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இருந்தனே விஜய் கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் முக்கியம் இல்லை, எனக்கு வெண்பா தான் முக்கியம், வெண்பாக்காக மட்டும்தான் நான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிவாகவும் பண்பாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்டது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது. விஜய் வந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், என்ன பண்ணுறது, எல்லாம் கால நேரம் எல்லாமே நம்ம 2 பேரும் பிரிச்சிருச்சு, இதுக்கு மேலே நான் யாருக்காக உன்னை விட்டு தர மாட்டேன், என் பொண்ணுக்காக நீ மட்டும் என் கூட இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா, இந்த பிரச்சனை இப்படியே போகுமா போகாதான்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேகம் எவ்வளோ அளவுக்கு பெருசோ அது மாதிரி தான் என் காதலும் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஒரு பக்கம் மல்லிகிட்ட சொல்லி, உன்னோட சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம், உன் சந்தோஷத்தை நான் என்றைக்கும் கெடுக்க மாட்டேன், சூரியனை வந்து மேகம் மறைச்சிக்கும், ஆனால் சூரியனை மறைக்கிறது மேகம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. ஆனால் சூரியன் மேலே இருக்கிற அன்பல் தான் வந்து மேகமெல்லாம் மறைக்கின்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. அது போல் தான் என் காதலுன்னு சொல்லிட்டு அதோட முடிச்சுக்கிறாரு நம்ம அரவிந்த். இதை கேட்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.